சார் அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். இப்ப என்னோட பிரச்சனை கூட ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் பிப்ரவரி 24 ரிலீஸ் ஆச்சு. மால்ல தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா மால்ஸ்லயும் தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க சண்டை போட்டு தேட்டர் வந்து கேட்டுட்டு இருக்கோம். என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, சார் இந்த படத்துக்கு விளம்பரம் பத்தல சார். காய்கறி பாருங்க, அது எப்படி விளம்பரம் பண்றாங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா, காய்கறியோட ப்ரொடியூசர் வந்து சிவகார்த்திகேயன் சரிங்களா, அவருக்கு அந்த படத்தை விளம்பரம் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இருக்கு, பணம் இருக்கு, பொருளாதார சக்தி இருக்கு. ஒரு இடத்துல எங்க பொசிஷன் பண்ணணுமோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இந்த தயாரிப்பாளர் திருப்பூர்ல இருந்து சொந்தமா தொழில் பண்ணி சம்பாதிச்சுட்டு வந்த காசுல இருந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு வந்து தேர்தலுக்கு வரும்போது அவர்கிட்ட எப்படி அவ்வளவு காசு ஒரு பொருளாதார ரீதியா இருக்கும். ஒரு படத்துக்கு என்ன செலவு பண்ண முடியுமோ அதுக்கு போஸ்ட் அடிக்கிறோம், விளம்பரம் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா வந்து டிவியாரோ எதுவும் என்ன செய்ய முடியுமோ அந்த சக்திக்கு உட்பட்டு செய்யறாங்க. அப்போ எதை தீர்மானிச்சு தேர்தல் கொடுக்க எனக்கு இப்ப குழப்பமா இருக்கு. இது நானே ஒரு வீடியோ நாளைக்கு பேசினேன். இப்பதான் அவர் கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. 2 நாளா கெஞ்சிட்டு இருக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை இந்த படத்துல? தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் படம் எடுத்துட்டு வந்து நான் ரிலீஸ் பண்றேன், நான் சினிமா சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து தனிமனித போராட்டமா உங்கள்ல இருந்து நான் வந்திருக்கேன், ஏன் படத்தை நீங்க மால்ல போட மாட்டேங்க, என்ன காரணம் சொல்லுங்க. படம் நல்லா இல்லையா? அது மக்கள் பார்த்துதான் சொல்லணும். ஷோ வரலையா கேன்சல் பண்ணுங்க, டிக்கெட் வாங்குறத கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா ஆட்டைக்கே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ என்ன படம் ஓடணும் என்ன படம் ஓடக்கூடாதுன்னு வந்து இப்ப தேர்தல் ஒண்ணு ஸ்டேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல. இது மாசு ஏன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப ஒரு இடத்துல இது இப்ப சனியன் ஒரு படத்துக்கு இதே பிரச்சனை வந்துச்சு, அவர் வந்து அதே குரலை கொடுத்தாரு. இப்ப எனக்கும் இதே பிரச்சனை இருக்கு. தியேட்டர்ல மால்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மதுரை மால்ல போயிட்டு அந்த மதுரை மால் போனா மதுரை மால் இல்ல, திருச்சியில எல்லா மால் சென்டர்லயும் இப்ப இங்க பழனியில கூட ஏன் ஊர்ல எனக்கு தேட்டர் வந்து மால்ல கிடையாது. மீது சிங்கிள் தேட்டர் தான் எல்லா தேட்டரும் வருது. நான் என்ன சொல்றேன், அதுவும் கொடுங்க இதுவும் கொடுங்க, எங்க இருக்க கொடுங்க. அப்ப அந்த ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு கண்டாங்க ஒயா பேசுறாரு. அப்ப எனக்கு நான் சினிமாவில் 15 வருஷமா இருக்கேன். என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆரியனா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நான் 100 கோடி சம்பளம் வாங்குற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கலாம், என்ன எல்லாருக்கும் தெரியும். அப்ப எனக்கு அந்த பிரச்சனைனா ஒரு நியூ பேஸ் நீங்க நாளைக்கு ஒரு போலீஸ் பண்ண வரைக்கும் ஒரு புதுமை வச்சு எடுக்கிறீங்கன்னா அவங்க விளம்பரம் பண்ண படங்களுக்கு மட்டும் தான் விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அப்ப சின்ன படங்களுக்கு என்ன அளவு சொல்றது, எவ்வளவு செலவு பண்றது எனக்கு அதை சொல்லுங்க யாராவது.